ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, இந்த கிக் ஒர்க்கர்ஸ் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஓய்வு இல்லங்கள் சென்னையில ஒரு முக்கியமான இடத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது போல 50 இடத்தில் தமிழ்நாடு அரசு கூடியவர்கள் திறக்குன்னு முதல்வர் வந்து அந்த ஒரு இடத்தை திறந்து வைக்கிறாரு. அங்க என்ன வசதின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் படுக்கை வசதி, கூடுதலா அவங்க செல்போன் சார்ஜர் பண்றதுக்கான இடம், வண்டியை நிறுத்தத்துக்கு, ஒருவேளை எலக்ட்ரிக் பைக்கா இருக்குன்னா அதுக்கு சார்ஜ் போறதுக்கான இது, குடிநீர், கேப்டீரியா எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா ஒரு அரங்கத்தங்க திறந்து வச்சிருக்காரு. இது போல இன்னும் 50 அரங்கள் சென்னையில் திறந்து இந்த மக்கள் சேவை செய்யக்கூடிய இந்த கிக் தொழிலாளர்களுக்காக இதை தமிழ்நாடு அரசு முன் வந்து செஞ்சிருக்கு. தமிழ்நாடு அரசு வாண்டடா போய் இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தருதுன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது நம்ம அடிக்கடி சொல்லலாம் கார்பரேட் அப்படின்ட்டு. அந்த கார்பரேட் நலன், அந்த கார்பரேட் நலனை பாதுகாக்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு தானாக முன் வந்து இதை செஞ்சிருக்குது. தூய்மை துப்புரவு தொழிலாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்கள், அப்புறம் மின்வாரிய ஊழியர்கள், இல்ல காவல்துறையினர், இவங்க எல்லாமே கொட்டும் மழைன்னு வெயிலையும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இதுவரைக்கும் இவர்கள் யாருக்காவது ஒரு தரப்பினருக்கு இந்த தமிழ்நாடு அரசு குளிர்சாதன வசதி ஊட்டப்பட்ட மிக தரம் வாய்ந்த ஒரு ஓய்விடத்தை உருவாக்கி கொடுத்திருக்குமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, நம்ம சொல்லக்கூடிய இந்த கிக் ஒர்க்கர்ஸ், இந்த கிக் ஒர்க்கர்ஸ் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஓய்வு இல்லங்கள், அதை வந்து லான்ச்னு சொல்லுவாங்க. லான்ச்ங்கிறது நீங்க ஏர்போர்ட்லாம் பார்த்திருப்பீங்களா, அந்த மாதிரி லான்ச் டைப்ல சென்னையில ஒரு முக்கியமான இடத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது போல 50 இடத்தில் தமிழ்நாடு அரசு கூடியவர்கள் திறக்குன்னு முதல்வர் வந்து அந்த ஒரு இடத்தை திறந்து வைக்கிறாரு. அங்க என்ன வசதின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் படுக்கை வசதி, குளிர்சாதனம் ஊட்டப்பட்ட அறைகள், கூடுதலா அவங்க செல்போன் சார்ஜர் பண்றதுக்கான இடம், வண்டியை நிறுத்தத்துக்கு, ஒருவேளை எலக்ட்ரிக் பைக்கா இருக்குன்னா அதுக்கு சார்ஜ் போறதுக்கான இது, குடிநீர், கேப்டீரியா எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பா ஒரு அரங்கத்தங்க திறந்து வச்சிருக்காரு. இது போல இன்னும் 50 அரங்கள் சென்னையில் திறந்து இந்த மக்கள் சேவை செய்யக்கூடிய இந்த கிக் தொழிலாளர்களுக்காக இதை தமிழ்நாடு அரசு முன் வந்து செஞ்சிருக்கு. இது ஸ்காண்டினேவியன் மாடல் அப்படின்னு, அதுதான் திராவிட மாடல், எதிர்காலத்தில் வரக்கூடியதை முன்னாடியே அங்க செஞ்சிருவோம்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம பாக்குறது கிக் ஒர்க்கர்ஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பளத்தோட வேலை செய்யறவங்க இல்ல, வெயில் மழை பார்க்காம ஓடுறவங்க தான். ஆனா என்ன சிக்கல்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க நேரடியாக அரசு தொடர்புடைய நிறுவனங்களே சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. ரெண்டாவது, இவர்கள் யாரோட சம்பந்தப்பட்டவங்கன்னா கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த கார்பரேட் நிறுவனங்கள் அவர்களுக்கு வேலை செய்யறதுக்காக, ஏன்னா கார்பரேட் நிறுவனத்தில் ஒருத்தர் பணிக்கு அமர்த்தினீங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கு முறையான உறைவிடம் கொடுக்கணும், அவங்களுக்கு தங்குமிட வசதி செஞ்சு கொடுக்கணும். இந்த வசதிகள்லாம் செஞ்சா ரொம்ப செலவாகிறதுனால கார்பரேட் சைட்ல கிக் ஒர்க்கர்ஸ் தேவைக்கேற்ப பயன்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள். ரெண்டாவது, இவர் தொழிலாளர்கள ஒரு வட்டத்தில் அடைக்க முடியாது. ஏன்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் இருப்பாங்க. ஒப்பந்தம் யார் கூட போடுவாங்க? நம்ம சொன்ன கார்பரேட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற மிகப்பெரிய கார்பரேட்டுகள், இவங்க எல்லாம் வருஷத்துக்கு 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்கிறவங்க. இப்படிப்பட்ட இந்த கார்பரேட் கூட நேரடி ஒப்பந்ததாரர்களாக இருப்பவர்கள் தான் இந்த கிக் ஒர்க்கர்ஸ். அதனால அவர்கள் தொழிலாளர்ங்கிற இந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியாது, பணியாளர்களும் வச்சுக்கலாம். நம்ம கேள்வி என்ன, இவ்வளவு பெரிய நிறுவனம் நேரடி ஒப்பந்தம் உங்களை வேலைக்கு எடுத்திருக்கு, இவங்க சண்டை போட்டு ஒன்னு உரிமையை அங்க வாங்கணும், இல்ல எங்க நிறுவனம் இதெல்லாம் செஞ்சு தரலன்னு தமிழ்நாடு அரசு இல்ல ஒன்றிய அரசு இல்ல தொழிலாளர் நலத்துறை முறையீடு பண்ணி அதை பெற்றுக்கொள்ளணும். ஆனா இதையெல்லாம் விட்டு அவர்கிட்ட எந்த நெருக்கடி வராத சூழ்நிலை தமிழ்நாடு அரசு வாண்டடா போய் இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தருதுன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது நம்ம அடிக்கடி சொல்லலாம் கார்பரேட் அப்படின்ட்டு. அந்த கார்பரேட் நலன், அந்த கார்பரேட் நலனை பாதுகாக்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு தானாக முன் வந்து இதை செஞ்சிருக்குது. நம்ம கேள்வி இதை செய்யட்டும், அவங்க தொழிலாளர், அவங்க மாற்று கருத்து இல்ல, அவங்க கார்பரேட்டோட சண்டை போடுறப்ப நம்மளும் உடல் நிற்போம், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா நமது கேள்வி, தமிழ்நாடு அரசுல இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்க தொகுப்பூதியம் பெறுபவர்கள், தினக்கூலியாக இருப்பவர்கள், இல்ல பகுதி நேர தொழிலாளர்கள் என பல்வேறு பெயர்ல அழைக்கப்படக்கூடிய தொழிலாளர்கள், அது முக்கியமாக தூய்மை துப்புரவு தொழிலாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்கள், அப்புறம் மின்வாரிய ஊழியர்கள், இல்ல காவல்துறையினர், இவங்க எல்லாமே கொட்டும் மழைன்னு வெயிலையும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இதுவரைக்கும் இவர்கள் யாருக்காவது ஒரு தரப்பினருக்கு இந்த தமிழ்நாடு அரசு குளிர்சாதன வசதி ஊட்டப்பட்ட மிக தரம் வாய்ந்த ஒரு ஓய்விடத்தை உருவாக்கி கொடுத்திருக்குமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. இங்கதான் நமக்கு சிக்கல் ஆரம்பிக்குது. ஏன் அரசு ஊழியர், அரசுனா நேரடியாக அரசு இல்லாட்டியும் அரசு சார்ந்த ஒரு ஊழியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுல எந்த ஒரு வசதியும் செய்து தர, இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம், காவல்துறையின் தங்குமிடம் கூட மிக மோசமா தான் இருக்குது. அதே போல கலெக்டர் ஆஃபீஸ் பணி செய்யறவங்களுக்கு எங்கேயும் ரெஸ்ட் ரூம் பெருசா ஒண்ணும் கிடையாது, அது ரொம்ப கலீஜா இருக்கு, நமக்குமே தெரியும். அதே போல தூய்மை பணியாளர்களுக்கு கேட்கவே வேண்டாம், அவங்க ரோட்டு ஓரத்துல இல்லைன்னா மரத்தடியில எங்கேயா உதவி நிற்க முடியும் தவிர அவங்களுக்கும் ஓய்விடுங்க எங்கேயுமே கிடையாது. அவங்க அந்த அலுவலகத்துக்கு போவாங்க, அலுவலகம் நமக்கு தெரியும், அலுவலகத்தை உட்கார கூட விட மாட்டாங்க, அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு நேரடியாக பணியிடங்களுக்கு வரணும். இவர்களுக்கு ஏன் இந்த அரசு இந்த வசதியை செய்து தரவில்லை? இதுதான் நம்ம கேள்வியா இருக்கு. இதே நேரத்துல
கோவை மாநகரில் இருக்கிற இந்த துப்புரவு தூய்மை தொழிலாளர்கள் ஒப்பந்தத்துல உள்ள வந்திருப்பாங்க. இதுல என்ன கேள்வி குத்துனா, இந்த துப்புரவு தூய்மை தொழிலாளர் கிட்டத்தட்ட 2007-6 வரைக்குமே முன்னேற ஊழியர்கள் உள்ள எடுத்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அரசுடைய சட்டம், அரசுடைய கொள்கை வரைவு என்ன சொல்லுதுன்னா, இது போன்ற END கிளாஸ்ல இருக்கவங்க நேரடியாக எடுக்க வேண்டாம், அதனால பணிச்சுமை மற்றும் அரசுக்கான வருவாய் இழப்பு ஏற்படுது, அதனால இதெல்லாம் தனியார்ட்ட ஒப்படைச்சிருங்க, தனியார் ஒப்பந்ததாட்ட ஒப்படைச்சிருங்கன்ட்டு இன்னைக்கு நீங்க பாக்குற மாநகராட்சி மற்றும் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அனைவருமே பெரும்பாலானோர் 90% பேர் ஒப்பந்த தொழிலாளர்கள். ஒப்பந்த தொழிலாளர்னா அவர்கள் நேரடியாக மாநகராட்சி ஒப்பந்தம் பண்ணிருக்காது. மாநகராட்சி 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி டெண்டர் கால்ஃபார் பண்ணும். இந்த ஒரு 3 வருடத்துக்கு துப்புரவு தொழில் செய்யறதுக்கு இவ்வளவு செலவாகும், இவ்வளவு பேர் நீங்க வச்சுக்கலாம், இதெல்லாம் உங்ககிட்ட ஆள் இருந்தா நீங்க கொண்டு வாங்கன்னு மனிதவளத்துறை மாதிரி ஒரு HR கிட்ட கேட்பாங்க. ஒரு தனியார் நிறுவனம் அது குத்தகைக்கு எடுத்துட்டு அந்த வண்டியில இருந்து எல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம், இவ்வளவு தொழிலாளர் எங்கிட்ட இருக்கான ஒரு கணக்கு காட்டு கொண்டு வருவாங்க. ஆகவே இந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று அரசு பெயரளவுக்கு சொன்னாலும் அவ்வளவு சம்பளத்தை அவங்க கொடுக்குறாங்களா உறுதி செய்யறதுக்கு எந்த சரத்தும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கவே இருக்காது. கூடவே இந்த தொழிலாளர்களுக்கு வேலை செய்யற தொழிலாளர் கூட தான் யாரோட பணியாளர் அவருக்கு தெரியாது. காலைல வேலை கொடுக்கறது யாரா இருக்கும், மாநகராட்சியில இருக்க உயர் அதிகாரிகள், அங்க இருக்க துப்புரவு மேற்பாளர்கள் வேலை கொடுப்பாங்க. ஆனா இவர்கள் யாருக்காக வேலை செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த ஒப்பந்த நிறுவனத்துல இருந்து 1-2 பேர் பார்வைக்கு வருவாங்க தவிர அவங்க யாரும் களத்துக்கு வர போறதே கிடையாது. இதுல ரொம்ப சிறப்பான அம்சம், இது இன்டர்நேஷனல் நம்ம சொல்லக்கூடிய சர்வதேச அளவிலான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எடுக்கிற நிறுவனத்தோட தலைமையக எது இங்க இருக்காது, அது சண்டிகர்ல இருக்கும், பாம்பேல இருக்கும், இல்ல வேற டெல்லியில இருக்கும் தவிர கண்டிப்பாக கோவையில அது இல்ல. அப்ப யார் தன்னுடைய ஓனர் என்று தெரியாமலேயே இவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர்களை யாரு வேலை வாங்குறா, முழுக்க முழுக்க நகராட்சி மாநகராட்சி அதிகாரிகள் கசக்கி புளிஞ்சிருவாங்க. ஆனா சம்பளத்தை பத்தி கேட்டா அது நீங்க உங்க கம்பெனில கேட்டுக்கோமாங்க. யாரு வேலை வாங்குறது, இவங்க சம்பளம் அவங்ககிட்ட கேட்கணும். சரி, அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அற்ப கூலின்னு சொல்லுவாங்க, அத்து கூலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசாங்கம் நிர்ணயிக்குது. அரசாங்கம் என்ன நினைக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு அடிப்படை நம்ம சொல்லக்கூடிய அன்ஸ்கில்டு லேபர்னு சொல்லுவாங்க, திறனற்ற தொழிலாளர்கள். அந்த வகையினர் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறைந்தபட்ச கூலி ஒரு நாளைக்கு 770 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அரசோட ஆணை சொல்லுது, அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தொழிலாளர்கள் எவ்வளவு வாங்குறாங்க பார்த்தா எல்லோரும் ஒரு நாளைக்கு 160 இருந்து 300 ரூபாயை தாண்டவே இல்லை. இது எழுத்துப்பூர்வமாவும் இருக்குது. இதை எதுவும் கவனத்தில் கொள்ளாமல் மாநகராட்சி ஆகட்டும், இல்ல நகராட்சி ஆகட்டும், இல்ல இங்க இருக்க கலெக்டர் ஆகட்டும் அனைவரும் தட்டி கழிக்கிறாங்க. அந்த மக்கள் போய் ஒரு போராட்டம் எடுத்தா கூட அதற்கு அரசு தரப்பு என்ன சொல்றா, நீங்க ஏன் போராட்டம் எடுக்கிறீங்க, இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, நீங்க கேட்க வேண்டியது ஒப்பந்த நிறுவனத்தை. சரி, ஒப்பந்தத்தை கேட்டுக்கிறோம் அப்படின்னா இல்ல ஆனா நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும், உடனடியா பணிக்கு போகணும், அவங்க பிடிச்சி மிரட்டுறது துரத்துறது எல்லாமே நடக்குது. நம்ம கேள்வி என்னன்னா, இப்படி இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்காக தர வேண்டிய அரசின் கடமைகள் சில இருக்குது. அவங்களுக்கு ESI கொடுக்கணும், PF கொடுத்தாகணும், அவங்களுக்கான முறையான போக்குவரத்து வசதி. ஏன்னா காலையில அதிகாலை 6 மணிக்கு அவங்க பணிகளை தொடங்க வேண்டி இருக்குது. 6 மணிக்கு பணிகளை தொடங்குனா ஒரு 5 மணிக்கு அவங்க அந்த பொறுப்பு அலுவலகத்துக்கு வந்து கையெழுத்து போட்டுதான் பணி ஆரம்பிக்க முடியும். அப்பதான் அன்னைக்கு பணிகளை சேர்ந்தாங்கன்ட்டு ஒரு கணக்குல வரும். அந்த அலுவலகத்துக்கு 5 மணிக்கு வரும்னா கண்டிப்பாக இந்த தொழிலாளர்கள் அவங்க வீட்டிலிருந்து 4 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புனாதான் வீட்டுல இருக்க வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு, ஏன்னா அவங்க பசங்களும் ஸ்கூலுக்கு போகணும் வரணும், வீட்டுல தேவைகள் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு அந்த பொறுப்பு அலுவலகத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு 6 மணிக்கு இந்த தெருவில் இறங்கி கூட்டுறது, பெருக்கிறது, இல்ல டிச் ஆடுறது, இந்த வேலையை தொடங்கினா ஒரு 12-1 மணி வரைக்கும் நடக்கும். மீண்டும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓய்வு இருக்கும். மாலை 4ல இருந்து ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் இந்த பணி நீண்டுகிட்டே போகும். இந்த பணியோட வரையறை என்று ஏதாவது இருக்குதானா சத்தியமா கிடையாது. இந்த பணியின் வரையறை என்ன, அந்த ஏரியால இருக்க மொத்த குப்பையும் நீங்க அள்ளி ஆகணும், அவ்வளவுதான். அந்த ஏரியால இன்னைக்கு 100 வீடு இருக்கும், ஒரு 5 மாசத்துல 500 வீடா மாறி இருக்கும், இன்னும் ஒரு 2 வருஷத்துல 1000 வீடா மாறி இருக்கும். பணியாளர் எண்ணிக்கை பழைய அளவே தான் இருக்குது. இதுதான் இன்னைக்கு சிக்கலே. இந்த குறைந்த பணியாளர்களை வைத்துக் கொண்டு அதிக பணிகளை செய்யக்கூடியது எல்லாமே கார்பரேட் சுரண்டல்வாத தத்துவம் தான். அதை அரசு பின்பற்றுதுங்க தான் மகா கேவலமா இருக்குது. முன்பு ஆண்ட அரசுகள் தான் அப்படி பண்ணிடுச்சு. இன்னைக்கு வந்திருக்க இந்த அரசு, திமுக தலைமையான அரசு அப்படி இருக்காதுன்னா அது உங்களுடைய தவறு. இந்த அரசும் அதே போலதான் செயல்படுகிறது. திமுக அரசு 2022 அக்டோபர்ல ஒரு ஜிஓ போடுது. அந்த ஜிஓ நம்பர் 152. அந்த ஜிஓ என்ன தெளிவா சொல்லுதுன்னா, இந்த துப்புரவு பணியாளர் இவங்க எல்லாம் நிரந்தரமாக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது, இவர்கள் இப்படியே பயணிக்க வேண்டியதுதான். எந்த நகராட்சி, மாநகராட்சி, இல்ல கீழே இருக்க சிற்றூராட்சி எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இனி வருங்காலங்களில் இப்ப இருக்கிறவங்க நிரந்தர பணியா இருந்துட்டு போட்டோம், இனி வருங்காலங்களில் நிரந்தர பணியாளர்களை துப்புரவு பணிக்கு எடுக்கக்கூடாது. அதற்கு அவங்க சொல்லுவாங்க, தூய்மை பணியாளர் ஒழிப்பு சட்டம் ஒண்ணு இருக்குது, அந்த சட்டத்தின்படி நம்ம தூய்மை பணியாளர் அரசு வச்சுக்க கூடாதுங்கிறாங்க. இது என்ன கேள்விக்குன்னா, தூய்மை பணியாளர் ஒழிப்பு சட்டம்னா அது அரசுக்கு அதேதான், தனியாருக்கு அதேதான், அனைவருக்கும் அது பொருந்து. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசு தன்னுடைய நான் இதை செய்யலப்பா, இந்த மதுபான கடைக்கு சொல்லுவாங்க டாஸ்மாக் நாங்க குறைச்சு சொல்லுவாங்க, டாஸ்மாக் குறைச்சிட்டு அதுக்கு பதிலா ரெக்ரியேஷன் கிளப், மணமகிழ் மந்துங்கிற பேர்ல அதை திறந்துகிட்டே இருக்காங்க.
டாஸ்மாக் சில ரூல்ஸ் இருக்கு, ஸ்கூல்ல இருந்து இவ்வளவு தூரம் இருக்கக்கூடாதுன்னு. ரெக்ரியேஷன் கிளப்புக்கு அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எதுவும் இல்லாதனால தமிழக அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் குறைக்கிறன்னு ஒரு பக்கம் காட்டிக்கிட்டு, மறுபக்கம் இந்த மணமகிழ் மன்ற ரெக்ரியேஷன் கிளப், குடிகார கிளப் அதிகமாயிட்டே இருக்காங்க. அதே போலதான் இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தில் கூட இதோ தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர்கள் அரசு கிட்ட யாரும் கிடையாதுன்னு ஒரு கணக்கை காட்டிக்கிட்டு தனியாரை வச்சு தூய்மை பணியாளர்களை கொத்தடிமையாக பணி வாங்குவதா இந்த அரசு கூட வேலையா இருக்குது. இதை இந்த திமுக அரசும் இந்த 2022 அக்டோபர்ல போட்ட ஜிஓ 152 மூலம் உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த 152 ஜிஓ ஏற்கனவே பல முறை கொண்டு வரப்பட்டாலும் அது புறந்தள்ளப்பட்டிருக்கு. இந்த முறை அந்த ஜிஓ புறந்தள்ள முடியல. என்ன காரணம்னா, நமக்கு நல்லா தெரியும், ஒரு சட்ட வரையை ஒரு முறை 2 முறை கொண்டு வரலாம், 3ஆம் முறைக்கு வரும்பொழுது அதை அக்செப்ட் பண்ணி 2வது முறையே முழுமையாக அக்செப்ட் பண்ணி ஆகணும். அந்த வகையில இது அரசின் கொள்கை முடிவு. எப்படி டாஸ்மாக மூடுங்கன்னு சொன்னா அது அரசின் கொள்கை முடிவு, மூட முடியாதுங்கிறாங்களோ அதே போல இந்த துப்புரவு பணி மற்றும் இந்த கீழ்நிலை பணிகள் இருக்கவங்களை யாரும் நிரந்தரமாக்க கூடாதுங்கிற அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்றாங்க. சரி, ஏற்கனவே இருக்கிற இந்த நிரந்தர ஊழியர் அவங்களுக்காச்சும் பணி கிடைச்சிருக்காங்க, அப்படியும் கிடையாது. 2010-13 அப்புறம் யாரையும் நிரந்தர ஊழியர் அவங்க எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருடமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தூய்மை தொழிலாளர், புதிதாக வேலைக்கு சேர்ந்த அத்தனை தூய்மை தொழிலாளர்களும் வெறும் அவர்கள் ஒப்பந்த ஊழியர்கள், இல்ல அத்துக்கூலிக்கு வேலை செய்யறவங்க நம்ம சொல்ல முடியும். இதையெல்லாம் எதிர்த்துதான் சமீபத்துல ஒரு வாரம் முன்னாடி இருந்து தொடங்கி கோவையில இருக்க மாநகர தூய்மை பணியாளர், மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போராட்டத்துல இருக்கிறாங்க. எங்களுக்கு முறையான ஊதியம் அரசு சொன்ன இருக்குல்ல 770 அந்த ஊதியத்தை கொடுங்க, வேற எது வேணாங்கிறாங்க. இது அரசு ஒப்புக்கொண்டது, மாவட்ட ஆட்சியர் ஒப்புக்கொண்ட அந்த ஊதியத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க. 2 வருஷம் முன்னாடி ஒப்புக்கொண்ட ஊதியத்தை அதை தரம் இருக்கிறாங்க. வேலை நேரம் அப்படின்னா எந்த வேலைன்னு குறிப்பிட மாட்டேங்கிறாங்க. காலையில 5 மணில இருந்து ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் வேலை தொடர்ந்துட்டே இருக்கு. வேலை எவ்வளவுன்னு சொல்லணும்ல, முன்னாடி சொன்ன மாதிரி 1 தேர்வு 5 தேர்வு 10 தேர்வு இப்படி எதுவும் வேலை இடத்தையும் குறிப்பிட மாட்டேங்கிறாங்க. கூடுதலா பெண்களுக்கு அதிக சுமையை தராங்க. பெண்களுக்கு பேறுகால விடுப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு நாள் விடுமுறை போட்டாலும் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஏன்னா இது தினக்கூலி அடிப்படையில் அவங்க வேலை செய்யறதுனால வேற இதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம என்ன கேட்கணும், தொடர்ச்சியாக நம்ம என்ன சொல்ற விளிம்புநிலை மக்களுக்கு இந்த அரசு எங்குன்னு சொல்லக்கூடிய அரசு அந்த துப்புரவு பணியாளர்கள் மழை வெயில் பாராம உழைக்கிறாங்களே, இவங்களுக்கு ஓய்விடம் எங்கேயாச்சும் கட்டி கொடுத்துருக்கானா? கண்டிப்பா கிடையாது. இந்த துப்புரவு பணி மேற்கொள்வதற்கு அரசுடைய வழிகாட்டுதல் இருக்கு. அந்த வழிகாட்டுதல்படி கையுறை வேணும், காலுறை வேணும், கேப் வேணும், ரெயின்கோட் வேணும், பாதுகாப்பு வரணும், ஆக்சிஜன் எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு தான் சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்குல்ல. அப்படி எங்காவது நடக்கிறதா நீங்க எங்க வேணா போய் பாத்துக்கலாம். அப்படி எந்த உபகரணமும் இருக்காது. வெறும் கைகளால் தான் அவங்க வீதி கூட்டிட்டு இருப்பாங்க, வெறும் கால தான் நடந்து போறாங்க. அந்த வண்டிகள் கூட நம்ம சொல்லுவோம் டப்பா வண்டி, எதற்கும் பயன்படுத்த முடியாத 3ஆம் தர வண்டிகளை தான் அவங்க தலையில கட்டியிருப்பாங்க. டெண்டர் யாருதான் இருக்கும்? பிரைவேட்டோட டெண்டரா இருக்கும். வேலை செய்யறவங்க பிரைவேட் கண்ட்ரோல் உள்ள வந்திருப்பாங்க. வண்டிகள் பல்வேறு வண்டிகள் எல்லாம் அரசு தரப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா கணக்கு என்ன எழுதுவாங்கன்னா, பிரைவேட்ல இருந்து நாங்க வாடகைக்கு எடுத்திருக்கோம், அதுக்குன்னு வாடகை காசையும் போட்டுருவாங்க. இப்படி அனைத்து வகையிலும் இந்த துப்புரத்துல சொன்னப்படி எடுத்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த போராட்டத்தில் இதுவரை முழுமையான உடன்பாடு, ஏன்னா ஒரு சில கோரிக்கை அரசு ஒத்துக்கிட்டாலோ எழுத்துப்பூர்வம் வரல மாநகராட்சியில. அதே போல ஒரு சில கோரிக்கை தான் எடுத்து மீறி கோரிக்கை ஏத்துக்கல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, துப்புரவு பணியெல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த சாலை கூட்டுறவங்க, வீதி பெருக்கிறோம், குப்பை எழுறவங்க இதோ நிறுத்துறாங்க தவிர மலேரியா டெங்கு போன்ற நோய்கள் பரவாமல் இருக்கிறது கூட கொசு மருந்து அடிக்கிறாங்கல்ல, அவங்களும் இதில் தான் சேர்த்து வருவாங்க. அதே போல ஜிஹெச் மருத்துவமனை வேலை செய்யறாங்கல்ல மருத்துவ பணியாளர்களா, அவங்க அங்க வார்டு பாய் இந்த மாதிரி அவங்களும் இந்த தூய்மை பணியாளர் கேட்டகரியில வராங்க. இவங்க யார பத்தியும் அரசு பேச மறுக்குது. அவங்க வெறுமனே என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டுமொத்தம் ஒரு 20,000 பேர் போராடினா அதுல ஒரு 2,000-3,000 பேருக்கு இந்த சொல்லக்கூடிய இந்த தொகையை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி அந்த போராட்டத்தை நீர்த்து போக வைக்கிற வேலையை தான் செய்யறாங்க தவிர முழுமையாக தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை கண்கொண்டு பார்ப்பதுக்கு இந்த அரசு தயாராக இல்லை. இது ஏதோ ஒரு ஜாதி தீண்டாமை மாதிரி தான் தொடருது. ஏன்னா இந்த வேலைக்கு வரக்கூடிய நபர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட இல்ல மிக பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்கள் தான் வராங்கிறதுனால என்னவோ இந்த அரசு இதை கண்ணுற்று பார்க்கல. இதே நேரம் ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கல, அதே போல ஒரு கோயில்ல ஒரு குருக்களுக்கு சம்பளம் வரலன்னா ஒட்டுமொத்த குரலும் இந்த தமிழ்நாடு அரசு உடனே பார்வையிட்டு இருக்கோம். ஏன்னா சமீபத்தில் ஒரு 5-6 வருடம் முன்னாடி கூட நாமக்கல் கோயில்ல ஒரு அர்ச்சகர் தவறி விழுந்துடுறாரு. உடனடியாக அன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் நேர்ல போய் பார்த்து ஒரு தொகை கொடுத்து அவங்க வீட்டுக்கு செட்டில் பண்ணி இப்படி மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தினாங்கல்ல. அதே போல கொரோனா காலங்களில் கூட தொடர்ச்சியா வேலை செய்யற தூய்மை பணியாளர் கூட்டு பிரியாணி போட்டாங்க, உட்கார வச்சாங்க தவிர கூடுதல் சம்பளம் கொடுக்கல. ஆனா அதே நேரத்தில் அர்ச்சகர்களுக்கு அவங்க வீடு கஷ்டப்படும் சொல்லி உடனே அந்த அரசு ஏசி ஹால்ல கூட்டம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடுத்து கூடுதல் ஊக்கத்தொகையும் கொடுத்தாங்க. ஏன்னா அது சமூக சேவை, இவங்க செய்யற சேவை இல்லைல்ல. அந்த வகையில் தான் தற்போது தமிழ்நாடு அரசு இந்த கிக் தொழிலாளர்களுக்கு ஆர்வத்தோடு செய்வது என்பது கார்பரேட்டுக்கு நலனை பாதுகாப்பதற்கும் மேலும் கார்பரேட் தொழில்கள் இங்கு வருவதற்குமான வாய்ப்பா இருக்கும் தவிர தொழிலாளர்கள் மீது அக்கறை என்றால் உண்மையாகவே தமிழ்நாட்டின் தூய்மையை, உடல்நலத்தை, மக்களின் மனதை தொடர்ச்சியாக பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த தூய்மை தொழிலாளர்களுக்கான முறையான ஊதியத்தை, முறையான வேலை நேரத்தை, முறையான பாதுகாப்பு விவரங்களை தந்து அவர்களை நிரந்தர பணியாளர்களாக, நிரந்தர பணிங்கன்னா அந்த பணியை நம்ம இழிவான பணி தான் பாக்குறோம். இந்த நிரந்தர பணிங்கிறது எதுக்குன்னா எதிர்காலத்தில், ஏன்னா வயதானவோட அவங்களுக்கு ஓய்வு பெறணும்ல,
அந்த நேரத்தில் இந்த நிரந்தர பணியாளர்லாம் கூடுதலாக அவர்களுக்கு இந்த ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கும். இந்த ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கிறதுக்கான வழிகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த ஜிஓ 152 உடனடியாக நீக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பிலும் கோரிக்கை வைக்கிறார்கள். நமது குரல்கள் அரசை எட்டும் என்று எதிர்பார்ப்போம்.